வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் நடந்த சிஜேபி போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. பால நிலத்தில் நாங்கள் நவர மாட்டோம், நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் திமுக கேங்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க. நாங்கள் நீட் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் டெல்லியில் ஃபேர் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் போராட்டம் நடந்துச்சு. இப்போ அதுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவங்க போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலையே. என்னைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுதோ அதுதான் எங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணுறதை பார்க்குறோம். இன்றைக்கி கூட இடதுசாரிகளுடைய ஒரு சில மாணவர் அமைப்பு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணியிருக்காங்க. அதுபோக மெரினாவை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க, மெரினாவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. அந்த போராட்ட களத்தில் சிலருடைய சாட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, மெரினா உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா, வாங்க மெரினா போவோம், கடலுக்கே லாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியில் மெரினா அங்கே தானே இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த கும்பல் யாருமே மெரினாவில் போய் நாங்கள் போராட போகிறோம், நடக்கிறது உங்களுடைய ஆட்சி, அப்போ மெரினாவை திறந்து விட்டுருக்கலாமே. அப்பையும் டிஎம்கே கவர்மெண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தானே போட்டாங்க. இப்போது டிவிகே கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த சிஜேபி போராட்டத்துக்கு பெருசாலாம் விஜய் சப்போர்ட் பண்ணவே இல்லை. சிஜேபியுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக அவரெல்லாம் வாய்ஸே கொடுக்கல. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்நேரம் ஆட்சியில் டிஎம்கே இருந்திருந்தா உதயநிதி ஸ்டாலினோ இல்லை எம்கே ஸ்டாலினோ டெல்லிக்கு ஜந்தர் மந்தருக்கே போயிருப்பாங்க. போய் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார்ல, டிஎம்கேவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டியிருப்பாங்க. டிவிக்கு ஆட்சியாக போனதுனால இந்த சீனெல்லாம் பார்க்க முடியலை நம்மளால். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சிஜேபி காங்கிரஸ் இடையே ஃபைட்டு நடந்துக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் சிஜேபி மற்றும் பால நிலத்தில் நடந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சண்டை நடந்துக்கு இருக்கு. முதல்ல சிஜேபி காங்கிரஸுக்கு என்ன சண்டை அப்படிங்கிறத பார்த்துடலாம். உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸுடைய தலைவர் சொல்கிறாரு, தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார்ல, ராகுல் காந்தியுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருக்காரு. சிஜேபி டென்ஷன் ஆயிட்டானுங்க. அவனுங்க என்ன சொன்னானுங்க, ஜந்தர் மந்தருக்கு காங்கிரஸ் புள்ளிகள் யாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, நேரடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் எங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸு பக்கத்தில் போராட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ராமா நடத்தினார்ல, அதெல்லாம் யாருமே பொருட்டாக கூட மதிக்கலை. முழுக்க முழுக்க ஜந்தர் மந்தரில் சிஜேபி நடத்திய போராட்டத்தின் காரணமாக தான் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு. இது சிஜேபிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி ஒரு பக்கம், இல்லை எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பக்கம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பால நிலத்தில் கதறல் சத்தம் போராடினாங்கல்ல, அந்த போராட்டத்தில் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துச்சு. ஆனால் அதில் இருந்தது முக்கால்வாசி பேர் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸு, கம்யூனிஸ்டுக்காரங்க, இவங்க தான் இங்கே இருந்தது. ஆனால் வெளி உலகத்துக்கு மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் தான் போராட்டம் நடத்தணும், கடைசியில் எல்லா நல்ல பேரையும் சிஜேபி வாங்கிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால நிலத்தில் கதறல் சத்தம் அதிகமாக கேட்க முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக என்னென்னா, டெல்லியில் போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாலும் நாங்கள் முடிச்சுக்க மாட்டோம், மெரினாவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுக்க இருக்காங்க திமுக, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம். மெரினாவை திறந்து விட்டாலும் பொதுமக்கள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீட் தேர்வு பொதுமக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீட் தேர்வுக்கு முன்னாடி சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போனாங்க ஒவ்வொரு வருஷமும். ஆனால் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் ட்ரிபிள் டிஜிட்டில் ஒவ்வொரு வருஷமும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ வாய்ப்பு கிடைக்கிது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது இந்த உண்மைகள் எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதனால் இப்போ பொதுமக்களுக்கு தெரியுது. பட்டியல் சமூக, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் நீட் தேர்வில் தொடர்ந்து சாதிக்கிறாங்க. இதெல்லாம் பிஃபோர் நீட் இல்லை, ஆஃப்டர் நீட் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. இந்த உண்மைகள்லாம் டேட்டாவோட அண்ணாமலை கடந்த காலத்தில் போட்டு உடைச்சிட்டாரு, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதனால் மெரினாவை ஓப்பன் பண்ணாலும் கூட்டமெல்லாம் சேராது. பால நிலத்தில் எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்களோ அதே பேர் தான் மெரினாவிலையும் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மெரினாவில் இத்தினோண்டு கூட்டம்னா நகைப்புக்குரியதாக மாறிடும். அதனால் மெரினாவை திறந்து விடாத வரைக்கும் போராட்டக்காரர்களுக்கு நல்லது.
இல்லைனா பாலன் இல்லத்தில் போராடியவர்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.